எடப்பாடி பழனிசாமி ஒட்டுமொத்த அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்களுக்கு அதிர்ச்சி அளிக்கும் விதமாக அதிரடியான முடிவு ஒன்றை எடுத்திருக்கிறார். குறிப்பாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்களை கட்சியிலிருந்து நீக்குவதற்கும் தயங்க மாட்டேன் என்ற அறிவிப்பு வெளியானதன் காரணமாக அதிமுகவில் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. எதற்காக, என்ன காரணம் என்பதை தான் இந்த வீடியோவில் முழுமையாக தெளிவாக நாம் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் தனது மகன் ஜெயவர்தன் அவர்களுக்கு தென் சென்னையை ஒதுக்க வேண்டும் என்று கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளாக எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் வற்புறுத்தி அந்த தொகுதியை தற்பொழுது அவர் நினைத்தபடி தென் சென்னையை அவரது மகன் ஜெயதீபன் அவர்களுக்கு ஒதுக்கியுள்ளார். ஆனால் அந்த தொகுதி என்பது திமுகவின் கோட்டையாக இத்தனை ஆண்டுகள் இருந்து வருகிறது. குறிப்பாக தற்பொழுது திமுகவின் சார்பாக தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்கள் நேரடியாக களத்தில் இறங்கியுள்ளார். அதுபோன்று பாஜகவின் முக்கிய வேட்பாளராக இருக்கக்கூடிய நமது தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இந்த வேளையில் அதிமுகவின் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட ஜெயக்குமார் அவர்களது மகன் ஜெயவர்தன் அவர்கள் களத்தில் இறங்கியுள்ள நிலையில் ஒட்டுமொத்த எதிர்பார்ப்புகளும் தற்பொழுது தென் சென்னையில் இறங்கியிருக்கிறது. காரணம், தென் சென்னை திமுகவின் கோட்டையாக இத்தனை ஆண்டுகள் இருந்திருக்கிறது. ஜெயக்குமார் அவர்கள் சொன்ன ஒரே காரணத்திற்காகத்தான் தற்பொழுது அதிமுகவின் வேட்பாளராக ஜெயவர்தன் அவர்கள் களத்தில் இறங்கியிருக்கிறார். இவர் தோல்வி அடைந்தால் அதற்கு முக்கிய காரணம் ஜெயக்குமார் அவர்களாகத்தான் இருக்கும். தனது பேச்சை கேட்காமல் ஜெயக்குமார் அவர்கள் தனது மகனை வேட்பாளராக அறிவிக்க வேண்டி பல முறை என்னிடம் கேட்டுக்கொண்டதன் காரணமாகத்தான் அதற்கு சம்மதம் தெரிவித்தேன். ஆனால் தென் சென்னையில் ஜெயவர்தன் அவர்களுக்கு நற்பெயரை ஏற்படுத்துவது அவரது கடமை. ஆனால் தோல்வியடைந்தால் நிச்சயமாக ஜெயக்குமார் அவர்கள் இனி என்னிடம் எந்த ஒரு கோரிக்கையும் முன்வைக்கக்கூடாது. அதை மீறி செய்தால் அதற்கு அவர் தண்டனையும் அணிவிப்பார். கட்சியிலிருந்து நீக்குவதற்கும் நான் தயங்க மாட்டேன் என்பதற்கேற்பதான் அவர்களது ஆலோசனை கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி முடிவு எடுத்திருக்கிறார். இது ஜெயக்குமார் அவர்களுக்கு மற்றும் கிடையாது, வாரிசு அடிப்படையில், அதாவது முன்னாள் அமைச்சராக இருந்த மகன் மற்றும் அவர்களது மருமகன்களை வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட அனைவருக்கும் இது பொருந்தும் என்றும் கூறியுள்ளார். ஏனென்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச்செயலாளராக ஆனவுடன் மிகப்பெரிய ஒரு தேர்தலை சந்தித்திருக்கிறார். இதில் எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக நிச்சயமாக 40 தொகுதிகளில் 27 தொகுதிகளாவது கைப்பற்ற வேண்டும். ஒருவேளை அனைத்திலும் தோல்வி அடைந்தால் எடப்பாடி பழனிசாமி அவர்களது பதவியே பறிபோகக்கூடும். அதற்காகத்தான் இவ்வாறு முன்கூட்டியே அனைத்து தரப்பினர்களையும் கூட்டி வைத்து பேச்சுவார்த்தையும் நடத்தியுள்ளார். எப்படியாவது வெற்றியடைய வேண்டும், மக்களுக்கு நீங்கள் பணத்தை கொடுத்தாலும் சரி அல்லது பிரச்சாரத்தின் மூலமாகவும் சரி, ஒட்டுமொத்தமாக தமிழக மக்கள் அனைவரும் அதிமுகவின் பெயரை உச்சரிக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியுள்ளார். ஆனால் இது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கும் வரை நடக்குமா என்று பார்த்தால், நம்பிக்கை துரோகி எடப்பாடி பழனிசாமி என்று ஒரு பக்கம் பன்னீர்செல்வம் அவர்களும் பிரச்சாரம் நடத்தி வருகிறார். இதனால் அதிமுகவில் குழப்பங்கள் மட்டும்தான் நீடித்து வருகிறது. ஜெயக்குமார் அவர்களது மகன் தென் சென்னையில் வெற்றியடைவாரா என்பதை உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள்.